வணக்கம். இன்று லே நம்பர் 2. அவங்க 2 பேர் பைக்ல வராங்க. இங்க பாருங்க, அவங்க 2 பேர் பைக்ல, சீனி பைக்ல வராப்ல. இதான் ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் ஆகிறோம். இப்போ நாங்கள் புது ஹோட்டலுக்கு போகிறோம். சீனி பைக்கில் வராரு. பாய் சொல்லுங்கள் பாய், இந்த குளூர் அப்புறம் நம்ம போயிட்டு வந்த இடம் எப்படி பாய் இருந்துச்சு? வேற லெவலில் இடம், வேற லெவல். ஆனால் குளூர் தான் நம்மளால தாங்க முடியல. அப்படியே மைனஸ் இப்போ 6 டிகிரியில் இருக்குது. எங்களால் முடியல. கையெல்லாம் பாருங்கள் அப்படியே ஆக்சுவலாக சகப்பாய். எனக்கு கையெல்லாம் ஒன்றுமே இது போட்டு விரைச்சிருச்சு. நான் எப்படி தான் க்ளவுஸ் போடாமல் வந்தேன்னு எனக்கே தெரியல பாய். ஆஹா, இப்போ நாங்கள் வந்து அடுத்த ஹோட்டலுக்கு போகிறோம். இந்த ரோடுலாம் பாருங்கள் அப்படியே வேறு லெவலில் இருக்கும். பாய் உங்கள் லே பற்றி என்ன பாய் சொல்லணும், சொல்லுங்கள் பாய். அதாவது லே வந்து தான் அதோட அருமை தெரியும். சரி, சொல்கிறதுனால வந்து உங்களுக்கு புரியாது. அது வந்து ஆனால் அது ஒரு ஹெவன் மாதிரி இருக்குது, அப்படி தானே? கண்டிப்பாக. அந்த ஃப்ளைட்டில் இறங்கும் போது தான் வேறு லெவல். சரி, இப்போ போகிற ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து மொத்தம் 3 ஹோட்டல் லேயில், அந்த 3 ஹோட்டலில் எது டாப் ஹோட்டலுங்கிறத நம்ம நாளைக்கு கழித்து பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஹோட்டலில் செக்இன் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம், அதுக்கப்புறம் காஃபி குடிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே அப்படியே தொடர்ந்து வரும். அதுக்கப்புறம் நைட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள பிளான். அவங்க 2 பேரும் எங்கே ஓடி போயிட்டாங்களோ? ஸோ we are into the next hotel now. The Grand Dragon, yeah? Another. சீனி உட்காந்துக்கிறது, அப்படியே பார்க்கறது, ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் இருக்கிறப்பல. அப்படி இதோட சேர்த்து அப்படியே வடிவேலோட காமெடி ஏதாச்சும் எனக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க. அப்படியே பாருங்க. Thanks a lot. Wow. So what is this actually? It's a kawa, sir. Kawa. Kashmiri Kashmir. tea, yeah. Oh wow. Please. Very nice. Thanks a lot. Thank you, sir. Enjoy the welcome drink. I'm coming from Dubai. Okay. From Dubai to Mumbai, Mumbai to Okay. Chandigarh to Leh. Oh my God. Very long journey. ஸோ இந்த ரூம் வந்து அதோட ரொம்ப எப்படி சொல்கிறது, வேற லெவலில் இதாக இருக்குது. மச்சாடி இங்கே பாருங்க. ஆக்சுவலாக ஓகே, அப்படியே இந்த பெட்டு காட்டுங்க. ஆக்சுவலாக இந்த ரூமில் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே தான் சாயந்தரம் உட்காந்து டின்னர் சாப்பிட போகிறோம். ஒரு சேரை போட்டிங்க, அதுக்கப்புறம் இங்கே பெட்டு, அப்படியே அந்த கட் இதெல்லாம் பாருங்கள், அப்படியே அந்த ராயல் லுக் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படியே சூப்பராக இருக்குது. எல்லாமே அப்படியே ராயலாக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. பாத்ரூம் செமையா இருக்குல்ல? அடுத்து அவங்க ரூம் போறோம். இப்ப அவங்க ரூம்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்சல் பாய்க்கு மசாஜ் பண்ணணுமா, அதனால 10,500 போட்டிருக்கு. சீனியர் அடிக்காதா மசாஜ் பண்ணணுமா, அதனால விலையை கேட்க வந்திருக்காங்க 2 பேரும். 10,500. தயவு செய்து வந்துரு, வெளியே நல்ல வேலைக்கு சாப்பிடல பாய், வெளியே போயிடுவோம் பாய். நல்ல வேலை, வாங்க வாங்க பாய். பாய் பேராசை அப்புறம் பாரு. ரூம் 1 2 3. Yeah, YouTuber, yeah. Just came to know the price. Yeah. Thank you, Dr. Ziad. Okay, வாங்க. Dr. Ziad. போங்க போங்க. அப்படி. Thank you, Dr. Ziad. Ziad. Is it I? ZIYATH. Yeah. This one. Okay. Okay, thank you. Bye. See you. Bye. விட்டு போயிட்டாங்க பாய் என்னையா எல்லாமே. Yes, tell me. What? You're a doctor? Yeah, I'm doctor. What kind of doctor? Dental, teeth. Dental? Yeah. Okay.
Keeps the OT. I came here for vacation. Okay, bye. See you. Bye. போய் விட்டுட்டு வந்தியா? அவர் புடிச்சிட்டு நான் பல்லு பாருங்க நான் ஃப்ரீயா மசாஜ் பண்ணி விடுறேன்டா. சீரியஸா ஹெட் மசாஜ் பண்ணி விடுறான். அவட நான் சொன்னேன் இல்ல நான் அம்ஜித் பாய் விட்டுட்டு சீனி விட்டு வர மாட்டேன் அப்படின்னு. சீனி சொல்லு, கடைசியா ஹலால் சாப்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் தெருவுக்கு வந்து. இதுல நம்மளே ஆர்டர் எடுத்து நீ எழுத போறியாடா சீனி? அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லவா? எக் ஃப்ரைட் ரைஸ் போடு. எக் ஃப்ரைட் ரைஸ் நீ எடுத்துறதே எனக்கு சரி போறது. டேய் ஆர்டர் எடுக்கிறவங்கடா. ஆர்டர் தான் எடுத்துட்டு இருக்கேன். நூடுல்ஸ் வேணாம், நூடுல்ஸ் நல்லா இருக்கு. அதே ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சொல்லிட்டோம்ல. சுமார் முஞ்சிரோ குமார் மாதிரி இருக்கு. ஓகே எப்படிவா இருக்கு? சுமார் இது ட்ரை பண்ணுங்க பிஜா. போட்டோ பார்த்துட்டு இருக்காப்ல சரி எப்படா இருக்கு போட்டோலாம்? வேற லெவல்ல கலக்குறாப்ல. இன்ஷா அல்லாஹ் நான் தூங்க போறேன். நாளைக்கு காலையில இதே மாதிரி நாங்க இன்னொரு இடத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அங்க காலையில உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் குட் நைட், பபாய், see you until watch tomorrow, ஹபீபிஸ். Guys, good morning from Ladakh, day 3. So இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் என்னென்னங்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூம் எப்படி இருந்துச்சு, இந்த ரூம்ல எவ்வளவு என்ஜாய் பண்ணோன்னு அப்படியே எங்களோட ரிவ்யூவோ எல்லாத்தையும் கேட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி ரூமோட வியூ இன்னைக்கு காலையில. ஸோ இந்த ஹோட்டல் நிறைய பெரிய 5 ஸ்டார் எல்லா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் தங்கியிருக்க ஹோட்டல்னால இந்த ஹோட்டலோட ரிவ்யூ ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்போம். ஸோ பாருங்க வியூவு. கடைசியா அம்ஜத் பாய் ரெடி ஆயிட்டு இருக்காப்ல. பாய் வேற லெவல்ல இருக்கீரே. வாவ் சீனி துப்பறிவாளே. அதோட பாய் உமர் பாய் வேற லெவலு. பாய் ஃபர்ஸ்ட் உட்காந்து இந்த ஹோட்டல் ரிவ்யூ 5 ஸ்டாருக்கு 4.5. ஏன் பாய் 4.5? கொடுக்கலாம் அது எப்படி டக்குன்னு கொடுத்துருக்கு. ஓகே பாய். உங்களுக்கு பாய் 5 மச்சான். 5 ஏன் மச்சான்? பழைய ஹோட்டல் என்னாச்சு? பழைய ஹோட்டலும் 5 தான். அப்படியா? ஆனா எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ஊர்ல படுத்து கிடந்த மாதிரியே இருந்துச்சு. பெட்ஷீட்டே போடாம நல்லா இருந்துச்சுல அந்த ஹீட்ரு. அது வந்து ஹீட்ரு என்ன காரணம்னா அது வந்து இது சாம்சங் மச்சான். இங்க பாருங்க சாம்சங் ஹீட்ரு ரூமு. சீனி சொல்லு சீனி உன்னோட ரிவ்யூ. கண்டிப்பா 4.5 ஸ்டார் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹோட்டல். பழைய ஹோட்டலுக்கு எவ்வளவு கொடுத்தா? பழைய ஹோட்டல் 4 ஸ்டார் நான் கொடுக்க சொன்னேன். ஆமா நீ தான் கொடுக்க சொன்ன. ஆமா இந்த ஹோட்டலுக்கு நீ எதுவும் சொல்லி கொடுக்கல. அதனால நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா போன ஹோட்டல் வந்து ரேட்டு கம்மி ஆனா சூப்பரா இருந்துச்சு. 9,000 rupees தான். ஆனா இது வந்து 14,000 ரூபாய். அதனால இதோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோட்டல். பட் ஆனா மிடிலா இருக்கணும்னா நேத்துல ஹோட்டல், ஹைஃபையா இருக்கணும்னா இந்த ஹோட்டல். சோ என்னோட ரேட்டிங் 4.5. போமா வாங்க போலாம். என்னாச்சுடா நானும் சரி வரும்போது அப்படியே கீழே பைக்ல சேவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவியா? சாப்பிடுங்க.